காலையில் நல்லா ஜாலியாக சன்னெல்லாம் பார்த்துட்டு நல்லா காற்று இந்த வியூஸ் எல்லாத்தையும் வந்து ரசிச்சுட்டு போனேன். போயிட்டு சார்கிட்ட சொல்லி என்னால் அந்த சைடில் பண்ண முடியல, இங்கேயே நான் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இந்த சைட்லேயே நான் பண்ண ஆரம்பித்தேன். ஒர்க் அவுட் எல்லாமே நல்லா தான் பண்ணேன். ஏன்னா அதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து அந்த வெயிட் பார்த்துட்டு ஃபுல்லாக செஷனுக்கு முன்னாடி வெயிட் பார்க்கும்போது என்னடா இது வெயிட் ஏறி இருக்குது, 106 450 இருந்தேன் நான் நேற்று முடிச்சுட்டு போகும்போது. ஆனால் 106 800 ஆகிடுச்சின்னு எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ரொம்பவே வந்து கஷ்டமாயிடுச்சு. பட் நான் வந்து தளர விடக்கூடாதுன்ட்டு வந்துட்டு எக்ஸசைஸ்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபுல்லாக வந்து என்னோடய ஃபுல் எஃபர்ட் போட்டு வந்து செஞ்சு முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது 106 200 ஆயிருந்தது. சரி, ஓகே, நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகியிருக்கு, ஏதோ இதில் நிறையவே ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோன்னே ஆஸ் யூஷுவல் நான் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இளநீ. எனக்கு இந்த இளநீ வந்து ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் வந்து 1 ரூபிக்கு கிடச்சிது. இது வந்து இந்த செவ்விளநீ. ஆனால் நான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இளநீ குடித்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு ஏதோ புளிப்பாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்றப்போ நான் வந்து நெல்லிக்காய் வாங்கி அதில் வந்து உப்பு மிளகாத்தூள் தொட்டு சாப்பிடலாமான்னு தெரியல. டின்னருக்கு வந்துட்டு குக்கும்பர் சாப்பிட்டேன். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போகல இன்னைக்கு. ஏன்னா நான் எல்லா நாளுமே வந்து ஒரு ஒரு அமௌண்ட் ஆஃப் கிராம்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருந்தப்போ இன்னைக்கு வந்து ஏறி இருக்கு அப்படின்னு நினச்சப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா 106 800லேருந்து 106 450 ஆகி அதுலேருந்து 106 800 அகேன். ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் என்னென்னா மார்னிங்லேருந்தே எனக்கு வந்து ஒரே டயரியா மாதிரி லூஸ் மோஷன் மாதிரி ஆகிட்டு இருந்தது. பட் அதெல்லாம் பரவாயில்லன்னு இது பண்ணிட்டு தான் நான் போனேன் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. அங்கே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே பண்ணேன். நான் அந்த குரூப்பில் எல்லாமே இந்த குரூப்பில் இருந்து பார்த்துருப்பீங்க வீடியோஸ். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு வந்து நல்லா தான் சாப்பிட்டேன். எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க. இளநீ குடித்தேன், எல்லாமே இருந்தது. பட் அது ஏன் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. வெயிட் கெயின் ஆனதுக்கு வந்துட்டு அவர்கிட்ட கேட்டப்போ பரமகுரு சார் வந்து சைக்கிள் டைமாக இருந்தால் அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொன்னாங்க. எனக்கு இன்னும் பீரியட்ஸ் வரல, பட் வர போகிற மாதிரி இருந்தாலும் இப்படி தான் இருக்கும் போல். ஸோ வெயிட் கெயின் ஆகி அது திருப்பி லூஸ் ஆகும் அப்புறமா நினைக்கிறேன். பட் அது வரைக்கும் இந்த ஃபேஸ் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப ப்ளோட்டிங்காக இருக்குது, ரொம்ப அந்த மாதிரியே வந்து போய்கிட்டு இருக்கு. பட் பார்க்கலாம். நான் என்னோட இதை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்கேன். பட் இன்றைக்கி நீங்கள் வெயிட் லாஸ் பார்த்தீங்கன்னா நான் 106 800 கிராம்ஸ் இருந்துட்டு அங்கேருந்து நான் வந்து 106 200 ஆகிடுச்சு. இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது இது வரைக்கும் இவ்வளோ வெயிட் லாஸ் ஆனதில்லை. பட் அதுதான் வந்து அப்போ ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பி கெயின் ஆகுமா என்னன்றது நம்ம நாளைக்கு தான் தெரியும், திருப்பி நாளைக்கு போய் பார்க்கும்போது. அதனால ஓகே, இன்னைக்கு வந்து ஏதோ இப்படி எப்படின்னு போயிடுச்சு. காலையில் என்னால் ஷூட்டே பண்ண முடியல, எந்த வீடியோவுமே எடுக்க முடியல. ஏன்னா எனக்கு பேசவே முடியல. நான் அப்படியே சத்தே இல்லாத மாதிரி வந்து படுத்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் எழுந்து கொஞ்சம் என்னோட வேலையை பார்க்குறதுக்கே அவ்வளோ எனக்கு கஷ்டமாக இருந்தது. இந்த ஃபேஸ் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் டக்குன்னு. பட் இல்லைனாலும் எப்படின்னு தெரியல. நாளைக்கு ஜிம்முக்கு போகும்போது எப்படி இருக்கும் எனக்கு அது வேறு பயமாக இருக்குது. டேப்லெட்ஸ் வந்து எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, போனால் என்ன ஆகும், அங்கேயே வந்து திடீர்னு வந்துருச்சுன்னா என்ன ஆகும், இப்போலாம் ரொம்ப ரொம்ப யோசனையாக இருக்குது. பட் பார்க்கலாம் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலி இதில் ஆன்லைன் கிளாஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து கேட்டு பார்க்கணும், கேட்டு அதை வந்து பண்ணி பார்க்கணும், பண்ணலாம். சரி, உங்களை நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சாரி, வீடியோ ரொம்ப லேட்டாக வரும் நாளைக்கு, அதாவது இன்னைக்கு. ஸோ
சாரி லேட் ஆனதுக்கு. அண்ட் கரெக்டாக போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ பாய்.